பார்க்க போறோம்னா, மிக ஒரு இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சா என்ன அப்படிங்கிறதே இவ்வளவு நாள் எப்படி தெரியாம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இது நடந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் தான் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அது ஆகஸ்ட் மாசமே அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஆனா செப்டம்பர் மாசம் தான் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சைனா போனாங்க. ஆனா ரொம்ப ஒரு 6, 7 வருஷம் கழிச்சு சைனாவுக்கு போறாங்க. அங்க ஒரு மாநாட்டுக்கு. ஸோ அப்படி போறவங்க பார்த்தீங்கன்னா, எப்படி என்ன ஒரு அதுல ஒரு அ கார்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு 45 மினிட்ஸ் ட்ரம் மோடியும் அவங்க புட்டின் கார்ல பயணம் பண்ணாங்க. ஸோ அவங்க அந்த டயத்துல பேசப்பட்டது மிக முக்கியமா எல்லா நியூஸ்லயும் வ வ வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க என்னதான் உள்ளேக்க கார்ல பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன மாரி விவாதம் பண்ணியிருப்பாங்க. அத எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காருக்குள்ள என்ன நடந்துச்சு? ஸோ ஏன் அ அங்க ஒரு மாநாடு முடிஞ்ச உடனே மோடிக்காண்டி அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த காருக்குள்ள என்ன பேசியிருப்பாங்க? ஸோ அது மட்டும் இல்லாம அந்த மாநாடு நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க, அங்க பங்களாதேஷ்ல மிக முக்கியமான ஒரு ஒரு ஏஜென்ட் பார்த்தீங்கன்னாக்க, கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அந்த ஏஜென்ட் எதுக்காண்டி பங்களாதேஷ்ல இருக்கணும். ஸோ அத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎஸோட ஏஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு உளவாளி. ஸோ அப்படி உள்ள ஒரு உளவாளி ஏன் பங்களாதேஷ் வரணும்? ஸோ பங்களாதேஷ்ல அவங்க ஏன் ஒரு ஹோட்டல்ல வச்சு அவங்க மர்மமான முறையில இறந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏ அ இதுல அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி ஒரு யுஎஸோட ஒரு ஆர்மில இருந்தவங்க. ஸோ ஆர்மில இருந்துட்டு ரிட்டயர் ஆகி இப்ப வேற சில பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா ஏன் பங்களாதேஷ் வரணும்? பங்களாதேஷ்ல 1 மாசம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அத பத்தியெல்லாம் இதுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு தெரியும் யுஎஸ்ங்கிறது இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதிகமான டாரிஃப் போடுறதா இருக்கட்டும், இந்தியா மேலயா இருக்கட்டும், சைனா மேலயா இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்டா கூட சைனா மேல 100% டாரிஃப் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்கும் சரி 50% போட்டாரு, 100% போட போறேன்னு பயமுறுத்திக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தர் கண்ட்ரிகளையும் டாரிஃப்ங்கிற ஒரு பேர்ல பயமுறுத்திட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது யுஎஸ்ன்னா நம்மளுக்கு தெரியும். அவங்க இப்ப ரீசென்ட்டா நடந்த அ இது நேபாள்ல நடந்த ஒரு புரொட்டஸ்ட்டா இருக்கட்டும், ஜென்ஸ் புரொட்டஸ்ட். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நடந்த பங்களாதேஷ்ல நடந்த ஒரு புரொட்டஸ்ட்டா இருக்கட்டும். இப்ப அங்க இருக்கிற ஒரு அதாவது டெம்பரவரி அதிபர் கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யுஎஸ் சார்ந்தவர் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்காவுல நடந்த அந்த ஒரு புரொட்டஸ்ட்டா இருக்கட்டும், மியான்மர்ல நடந்த புரொட்டஸ்ட்டா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு சில அந்த இந்தியாவ சுத்தி உள்ள எந்தெந்த கண்ட்ரிகள் இருக்கோ, ஸோ எல்லா கண்ட்ரிகள்லயும் இந்த மாரி ஒரு புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப இந்த மெயின் ரீசன் இது வர்றதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா, இதுல மோடி அவங்கள நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கல. நான் தான் இந்தியா, பாகிஸ்தான் வார நிப்பாட்டினேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு போர எனக்கு நோபல் பரிசு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி இந்தியா சொல்லாதங்கிற ஒரு ரீசன வச்சு தான் அவர் இப்ப வரையும் இந்த மாரி ஒரு டாரிஃப் இன்கிரீஸ் பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம பக்கத்து கண்ட்ரிகள் அவங்க ஒரு ஆட்சிய கலைக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடிலேருந்தே அ இப்போ இந்த காலங்கள் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி காலங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த மாரி ஒரு சூழ்ச்சி எல்லாம் அமெரிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பண்ணியிருக்கும்போது, இப்போ உள்ள நம்ம இந்தியன் கவர்மெண்டோட ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி சொல்றாங்க. ஸோ இது இவ்வளவு நாள் இல்லாம எப்படி இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நடந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நியூஸ் இப்போ 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ் தளத்துல அதிகமா பகிரப்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய நியூஸ் மீடியாக்களையும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது மெயினா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ ஒரு நம்ம இந்திய நாட்டோட ஒரு பிஎம் கொலை சிஐஏ ஏஜென்ட்ட அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அ மோடி பார்த்தீங்கன்னாக்கா, அ அதாவது செப்டம்பர் 31 அங்க மாநாட்டுக்கு போனாங்க. ஸோ மாநாட்டுக்கு போயிட்டு, ஸோ அங்க மாநாடு முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்தோனே பார்த்தீங்கன்னா, அங்க புட்டின் உங்களுக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி 2 பேரும் காருக்குள்ள ஒரு 45 மினிட்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. ஸோ பேசிக்கிட்டு போறது எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே கான்ஃபிடென்ஷியலா தான் வச்சுட்டு போறாங்க. ஏன்னா, அங்க நான் பேசுறது எதுவுமே வெளியில எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ஸோ மேபி இந்த ஒரு டிஸ்கஷன் போயிருக்குமா அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, இத மெயினா யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறாங்கன்னா, இது ரஷ்யாவோட உளவுத்துறை தான் அவங்க அந்த சிஐஏ பண்ண வந்தத முறியடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் கவர்மெண்டோட ராவும் சேர்ந்திருக்கும். சேர்ந்து தான் அவங்களோட முறியடிச்சிருக்கலாம். மேபி அந்த மாரியும் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மேபி அந்த ஒரு 45 மினிட்ஸ் மேபி அத தான் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுல என்னன்னாக்க
இந்த ஒரு ஆஃபீசர், அதாவது இந்த சிஐஏயோட ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆர்மில வேலை பார்க்குற ஒரு யுஎஸோட. ஸோ இந்த யுஎஸ்ல வேலை பார்க்குறவரு என்ன பண்றாருனாக்கா, இவரு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே, அதாவது ஆகஸ்ட் மாசமே வந்து இவரு வந்துர்றாரு அப்படிங்கிறாங்க. இவர் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸோட ஒரு எஸ்எஃப் ஆஃபீசர் டெரன் ஜாக்சன். ஸோ அவங்க பேரு தான் இது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ இது பங்களாதேஷ் வர்றாங்க. ஸோ பங்களாதேஷ்ல ஒரு ஹோட்டல்ல இருக்கிறாங்க. ஸோ ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணப்படுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மெயினா வந்து அங்கே உள்ள எம்பசியோட, அதாவது அந்த யுஎஸ் எம்பசியோட லிங்க் பண்ணி தான் அவங்க தான் வந்து மெயினா வந்து உங்களுக்கு புக் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லப்படுது. ரூம வந்து புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா 808 அப்படிங்கிற ஒரு ரூம் வந்து புக் பண்றாங்க. ஸோ அதே ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர்கள் வந்து அடிக்கடி வந்து அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும், இவங்க வந்து வெளியில போயிட்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து மீட் பண்ண போறதா இருக்கட்டும், இந்த மாரி வந்து கன்சிக்யூட்டிவா நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஆகஸ்ட் 29 அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, மறுபடியும் வந்து இவங்க வெளியில போயிட்டு மறுபடியும் அந்த 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து 4 மணி நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரும் வந்து வெளியாயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் 30ஆம் தேதியும் வந்து இவங்க வந்து உள்ளைக்கு போயி, ஆனா அந்த 30ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஜாக்சன்ங்கிறவங்க வந்து வெளியில வரவே இல்ல. ஸோ இந்த சிஏஓட ஏஜென்ட்ங்கிறது சொல்லப்படுற அந்த ஜாக்சன் வந்து வெளியில வரவே இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம, இவங்க வந்து ஒரு நாள் ஆச்சு. 31ஆம் தேதி போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலோட உரிமையாளர் என்ன பண்றாங்கன்னாக்க, முதல்ல போய் ஊழியர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்தோனே அவங்க வந்து பெட்ல வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ இது என்ன ரீசன்? அவங்க வந்து அவங்க இறந்ததுக்கான எந்த விதமான ஒரு அறிகுறிகளுமே கிடையாது. ஸோ அது அவங்களுக்கு வந்து கத்தி குத்தோ எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து இறந்திருக்கலாம்? அப்படிங்கிற மாரியும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அந்த ஒரு அந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு யுஎஸோட எம்பசி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பங்களாதேஷ்ல போலீஸ் அந்த அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க யாருமே உள்ளேக்கு என்டர் ஆக முடியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களோட மேபி அவங்களோட தடயத்த எல்லாத்தையும் வந்து கேன்சல் அழிச்சிருக்கலாம். ஸோ மேபி அந்த மாரிலாம் சொல்லப்படுது. ஸோ அந்த மாரி அவங்க வந்து தடயமே இல்லாம அந்த மாரி அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த போலீஸும் வந்து அவங்க வந்து எந்த விதமான ஒரு எவிடன்ஸுமே எடுக்க முடியாத அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து என்னதான் நடந்திருக்கும்? ஸோ மேபி வந்து ரஷ்யா தான் வந்து இந்த ரஷ்யாவும், இந்தியாவும் சேர்த்து தான் வந்து இந்த இத முறியடிச்சிருப்பாங்களா? ஸோ ஏன்னா அ மோடி அவர்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போதே வந்து சிரிச்சுக்கிட்டே போனாராம். ஏன்னா, எல்லாரும் கை தட்டும்போதும் சரி, இவங்க வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே போனாங்களாம். ஸோ மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர வந்து அதாவது நம்மளுக்கு வந்து இப்ப நாகாலாந்துல பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்தியாவுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்டேட்ல இத ஒரு குறிப்பிட்டு சொல்றத விட, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன வந்து அவங்க வந்து மேபி அந்த ஸ்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, தனி நாடா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வந்து யுஎஸோட பண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அது மாதிரிலாம் சொல்றாங்க. மேபி இது ஒரு உண்மையா என்னன்னு தெரியாது. ஆனா, இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ மேபி கிடையாது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு இத வந்து ஒரு சைலண்டா தான் வந்து இத வந்து டீல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, யுஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஒரு கண்ட்ரியுமே அவங்களுக்கு வந்து கட்டுப்படலன்னா, அந்த கண்ட்ரிய வந்து அந்த தலைவர்கள வந்து கண்ட்ரிய வந்து கலவர பூமியா ஏற்பட்டு, அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு தலைவர வந்து அங்க வந்து உட்கார வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ஒரு சில வேலைகள வந்து அந்த யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடிலயும் சரி, இப்பவும் சரி, எப்பவுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப மேபி இந்த இதுல நடந்திருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து சைனா தான் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு 6, 7 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு மறுபடியும் இப்ப அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இப்ப ரீசென்ட்டா தான் வந்து ஃப்ளைட் சர்வீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்னா, அவங்க வந்து எப்போதுமே ஒரே மாரி இருப்பாங்களா? நம்மளுக்கு வந்து ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, சோவியத் காலத்துலேருந்து இப்ப வரையும் அவங்க வந்து நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஏன்னா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க என்ன பண்ணணுமோ, நம்ம அவங்கள்ட்ட ஆயில் வாங்குறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும், இந்தியாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ள உள்ள டிஃபென்ஸ் சிஸ்டத்த எல்லாத்தையும் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஷேரிங் இந்த பண்ணிட்டு இருக்காங்க. S-400 இருக்கட்டும், இந்த மாரி உள்ள ஒரு சிஸ்டங்கள்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது, ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்காவ நம்ப முடியுமான்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா நம்ப முடியாதுங்க. ஏன்னா, நம்ம வந்து அவங்கள்ட்ட அதிகமா பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ் பண்ணாலும் இந்த மாரி ஒரு ரீசன் இல்ல. அதாவது பாதுகாப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அவங்கள நம்ப முடியுமான்னா, கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, அவங்களோட செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நடக்கிறது எல்லாமே அதாவது இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டா தான் இருக்கு. ஏன்னா, இந்தியா வந்து அ கொஞ்சம் முன்னாடி வந்துறக்கூடாது. அவங்கள வந்து எதிர்த்துறக்கூடாது. இவ்வளவு நாள் எதிர்க்காத ஒரு கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள்ல இந்தியன் கவர்ன்மெண்ட் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட்டா வந்து அவங்கள எதிர்த்தது கிடையாது. ஆனா, இப்போ உள்ள கவர்ன்மெண்ட் வந்து மத்திய கவர்ன்மெண்ட் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு உண்டான ஒரு பாணியில வந்து ஒரு சில ரீசன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து கண்ட்ரிகள வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், பக்கத்து கண்ட்ரிகள வந்து ஆட்சிகள மாத்துறதா இருக்கட்டும். கலவரத்த உண்டு பண்றதா இருக்கட்டும். அதே பாணியில இந்தியாக்குள்ளயும் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா, இந்தியாக்குள்ள பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா, இங்க உள்ள
ஸ்டேட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து ஒரே ஸ்டேட் கிடையாது. எல்லாம் டிஃபரெண்ட் ஸ்டேட். ஸோ அப்படி இருக்க ஸ்டேட்ல வந்து இவங்க வந்து ஒரு இதுல கலவரம் பண்ணாலும், மத்த ஸ்டேட்லாம் வந்து அலர்ட் ஆயிருவாங்க. ஸோ அதனால இது வந்து இந்தியா ஃபுல்லா பரவாத ஸ்ப்ளிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காரணத்த காட்டி, இவங்கள வந்து மேபி இந்த மாரி பண்ணியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. மேபி இது வந்து உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இது வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து எக்ஸ் தளத்துல வந்து அதிகமா வந்து பகிரப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான நியூஸ் சேனல்கள் எல்லாம் வந்து இது வந்து நியூஸா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அத பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோல வந்து பதிவு பண்ணேன். ஏன்னா, இது மாரி வந்து ஒரு ரீசன் நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மிகப்பெரிய சேனல்கள்ல எதுலயுமே வரல. ஸோ அதுதான் வந்து இதுல பேசுற மாரி இருந்தோம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.